Amen. God is good and all the time. எல்லா நேரங்களிலும் தேவன் நல்லவராக இருக்கிறார். Amen. We want to welcome those who have joined us through this Facebook live. இந்த லைஃப்ல பார்த்துக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். If even you are seeing the live up to this through any platform, நீங்க எப்படியாக பார்த்து கொண்டு இருந்தாலும், I believe God has a purpose for you to see or to hear His voice. அவரோட வார்த்தையை கேட்பதற்கு தேவன் ஒரு நோக்கங்களை ஒரு சித்தங்களை வைத்திருக்கிறார். So join with our one way family. இந்த one way குடும்பத்தோடு இணைந்து let us move on to hear the voice of God our maker. நம் தேவனுடைய குரலை சத்தத்தை நாம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? Make a shout and say I'm ready for today. Make a shout and say I'm ready for today. Amen. இன்றைக்காக நம்ம ஆயத்தமாக நம்ம ஆவோம். Amen. All of us have a name. நம்ம அத்தனை பேருக்கும் பேர் இருக்கு. Turn to person next to you and ask what is your name. பக்கத்துல உங்க திரும்பி பார்த்து கேளுங்க உங்க பேர் என்ன. And they will say it out without even thinking. அவங்க யோசிக்க வேண்டாம். They just know they are so and so. இதுதான் அவங்க என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் பேர் இருக்கனால they can reply you as soon as you ask them. All of us have name. Even some of us love our name and some of us does not love our name. நம்மளுக்கு சில பேருக்கு நம்ம பேர் பிடித்திருக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். We may thinking why my parents name me such a way. என் பெற்றோருங்க எனக்கு இப்படி இந்த பேர் வைத்தாங்க. I doesn't like this name but still we have a name. Somebody shout and say I have a name. Somebody shout and say I have a name. எனக்கு பேர் இருக்கு சொல்லுங்களா? எனக்கு பேர் இருக்கு. அத்தனை பேருக்கும் all of us have our name. And sometimes in our lives, சில வேளையில நம்ம வாழ்க்கையில we try our best to protect our name. நம்ம யாரா இருக்கிறோமோ அந்த பேரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். Are you hearing what I'm trying to say to you? நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா? We want to so much protect that this is me and this is what I'm in called. இதுதான் நானே, இதுதான் என் பேரு, and I want to protect who I am. நான் யாரா இருக்கிறேனோ அதை நான் பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி sometimes we get into the job of protecting ourselves and our name. நம்ம பேரையும் நம்மளையும் நம்ம பாதுகாக்கிறவங்களாக சில வேளையில அந்த வேலைக்குள்ளாக நம்ம இறங்கிறோம். But ஆனாலும் it's far more important than for me to protect my name. என் பேரை நான் பாதுகாக்கிறது காட்டிலும் தேவன் என் பேருக்கு மேலாக வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுறது இன்னும் முக்கியமாக இருக்கிறது. Sometimes it doesn't matter about the name. It's a matter who you are in the Lord. சில வேளையில என் பேரு யாரா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு முக்கியம் இல்ல, தேவனுக்குள்ளாக நான் யாரா இருக்கிறேனோ அது காட்டிலும் முக்கியமா இருக்கிறது. Start to praise Him, people. I say start to praise Him. I say start to praise Him. You better give God a... So I want to welcome all of you to this sermon called More Than a Name. More Than a Name. பேரை காட்டிலும். பேரை காட்டிலும். Now God has a plan above what you have planned about your life. உங்க வாழ்க்கை குறித்து நீங்க திட்டமிட்ட காரியங்களை காட்டிலும் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். Let us go to book of Judges chapter 6 and verse 12. நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். And the words say, when the angel of the Lord appeared to Gideon, தூதர் கிடியன் முன்பாக
வந்து அப்பியர் பண்ணுகிற வேலையில் இசே அவன் பார்த்து சொல்லுகிறான், The Lord is with you, mighty warrior. தேவன் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலியே. The Lord is with you, mighty warrior. Look what Gideon was doing during that time. Gideon அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கான் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, Gideon was protecting the hours. அறுவடை செய்த அறுவடையை அவன் பாதுகாத்துக் கொண்டிருந்தான். He was in fear that the enemy will come and they will steal all their hours, their work. எதிராளிகள் வந்து யுத்தம் செய்து அறுவடைகளை திருடி போயிடக்கூடாது என்று சொல்லி கிடியன் ஆனவள் பாதுகாத்துக் கொண்டிருந்தார். Are you with me, church? He was doing a work of taking care and protecting. In other words, Gideon was in fear that he will lose what he has worked for. அவன் எதுக்காக வேலை செய்து கொண்டு இருந்தானோ, எதுக்காக தன் உழைப்பை போட்டானோ, அந்த உழைப்பின் வேலையை எழுதிடக்கூடாது என்று சொல்லி he was there gathering the hours and trying to hide it from the enemies who are on their way. அங்க வந்து கொண்டிருக்கிற எதிராளிகள் கிட்ட இருந்து கிடியன் ஆனவர் மறைத்து தன் உழைப்பை, தன் கோதுமாவலை மறைத்து வைக்க பார்த்தா. He tried to hide his hours. Oh my God. That was Gideon. அதுதான் Gideon. He was trying to hide what he has worked for. Have you sometime trying to protect who I am? சில வேளையில நான் யாரா இருக்கிறேனோ அதில் பாதுகாக்கிறதுல மிகவும் கவனமா இருக்கிறேனா? I have worked all my life and now I want to protect who I am in my life. நான் என் வாழ்க்கை குறித்து அநேக காரியங்களை வேலை செய்திருக்கிறேன். இப்ப நான் யாராக நான் வேலை செய்து நான் சேர்த்து வைத்திருக்கிறேனோ அந்த நாளை நான் பாதுகாக்கணும் என்று சொல்லி are you trying to protect who you are? The angel of the Lord appeared to Gideon. Gideon முன்பாக தேவதூதர்கள் தோன்றி, and Gideon had God, the Lord, the angel call him, you are a mighty warrior. நீ ஒரு பராக்கிரமசாலி. If the Spirit of God, ஆவியானவர் உங்களை வேறு பேர் வைத்து அழைத்தார், which is above more than who you are, you have thought about yourself. நீங்க யாரை என்று சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதை காட்டிலோ மேலான ஒரு பெயரை வைத்து உங்களை அழைத்தா, are you ready to say yes for that call? அந்த அழைப்புக்கு ஆள் சொல்ல இருக்கிறீங்களா? Oh, you want to say, because in fact Gideon never say yes. Gideon say, me? Is it me? A mighty warrior? நான் பராக்கிரமசாலியா? I'm trying to protect. நான் பயந்து போய் நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறவனா இருக்கிறேன். How come you call me a mighty warrior? God, you never save us all this year. Where you been? இவ்வளவு நாள் நீங்க எங்களை பாதுகாக்கல, உதவி செய்யல, நீங்க ஏன் எங்களை விட்டீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? Oh, Gideon, I have so many things. But the Lord turned back to Gideon and said, Gideon, I will use you to win this battle. இந்த போராட்டத்தை ஜெயிக்க
நான் உன்னை அல்லவா பயன்படுத்துவேன். Oh, the life of Gideon began to change. Gideon ஓட வாழ்க்கை மாறப்பட்டது. Can I tell you, people of God, one touch of the Lord, one message from the Lord can change your entire life. தேவனோடு வருகிற ஒரு வார்த்தையானது, தேவனோடு வருகிற ஒரு தொடர்பானது, if you receive it, or a touch from the Lord, that one touch can make you someone else. ஒரு தொடுதலானது உங்க வாழ்க்கைய ஒரு மாற்றமோ. somebody lift up your hand and say, God, give me that one touch. You are more than your name. நீங்க யாரா இருக்கிறீங்களோ, நீங்க யாருன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, நீங்க யாரு என்று சொல்லி நீங்க உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீங்களோ, அதை காட்டிலும் தேவன் சிறந்ததை உங்களுக்கு வைத்திருக்கிறார். You are more than a name. இப்ப உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பேரை காட்டிலும் நீங்க you are someone who are greater than who you've been called. How we sometimes busy doing what we used to do until we do want something new. நம்ம செய்ததையே நம்ம பிஸியா செய்து கொண்டிருக்கனால புதுமையை நம்ம தள்ளி வைத்துறோமா? Something that we need to do. I'm busy doing this all this year, God. எதிராளி வரும்போது நான் இதான் செய்வேன். This is who I am. இதுதான் என் பேரு, இதுதான் நானு, இப்படிதான் என்னை பார்க்கறாங்க, இதுதான் என் வேலை, இதுதான் என் குணம், இதுதான் என் தன்மை. Are you holding to your name until you can take the new name that God is ready to give to you? Somebody make a shout, let go your name. Somebody make a shout and say, let go your name. Sometimes we need to let go who I am used to be. நான் செய்ததையே செய்து கொண்டு இருக்கிறதுக்கு நான் பயிற்சி உள்ளவனாக இருக்கிறேன். But my God has a new plan in my life. ஆனால் என் வாழ்க்கையிலோ என் தேவன் புது திட்டம் வைத்திருக்கிறார். He has more than my name. என் பேரை காட்டிலும் நான் யார் என்று சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேனோ அதை காட்டிலும் சிறந்ததை வைத்திருக்கிறார். So God called Gideon here. Gideon, come on for something new which you have never did before in your whole life. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில செய்யாத ஒரு காரியங்களை நீ செய்ய வர. I call you with a new name. நான் ஒரு புது பேரை வைத்து உன்னை கூப்பிடுறேன். You are a mighty warrior. நீ ஒரு பராக்கிரமசாலி. Somebody lift up your hand and praise God and receive a new name that God has for you. Oh, Rimako Robo Shamato Roboto. You are not who you are. Been called for all this year. You are not who you are. What you've been set for. What you've been think for. நீங்க நினைக்கிற ஆளு நீங்க இல்ல. நீங்கள கூப்பிடுற ஆளு நீங்க இல்ல. You are far more. நீங்க அதை காட்டிலும் sometime we need that one touch which can change our life. There was a woman. Can I go, church? You need to listen here. Sometimes we wait that God will touch me. சில வேளையில கடவுள் நம்மளை தொடணும்னு நம்ம காத்திருப்போம். How about
you go to the Lord and you get a touch him. எப்படி நான் கடவுள்கிட்ட போய் நான் கடவுளை தொட்டா, oh my people, sometime don't wait for God to touch you. Oh, take an opportunity and touch the Lord. சில வேளை தேவன் என்னை தொடுறதை காட்டிலும் நான் சூழ்நிலைகளை பயன்படுத்தி when I hear the presence of God, தேவனோட சமூகத்தில் இருக்கும்போது when I am in the room all alone with me and my God, நான் என் இறைக்குள்ளில் நானும் தேவன் இருக்கும்போது, oh, I'm telling you people of God, reach out to him and touch him. Somebody say touch him, touch him, touch him, touch him. Somebody say touch him, touch him, touch him, touch him. அவரை தொடுங்க, அவரை தொடுங்க, அவரை தொடுங்க. There was a woman who was losing her strength for 12 years in a body. 12 வருஷம் அவர் சரீரத்திலிருந்து ரத்தம் போய் கொண்டிருக்கிறது. She heard that Jesus is on the way. That Jesus is coming where she is. எங்க அவர் வாழ்கிறாளோ வசிக்கிறாளோ அங்க இயேசு வருகிறதை கேள்விப்பட்டா. And I'm telling you people of God, she don't want to wait for Jesus, but she choose to reach out to Jesus. இயேசுக்காக அவர் காத்திருக்கல, அவர் இயேசுவை தொட தீர்மானம் பண்ணனா. And she make a move. Somebody shout and say, make a move today. இன்றைக்கு செய்யுங்க, make a move today. She make a move with all the struggle, with all the weakness. அவளோட பலவீனத்துல, அவளோட வலியில, அவளோட வேதனையில, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில. In fact, she been trying everything and she's in the disappointment. அவன் எல்லாவற்றையும் முயற்சி பண்ணி அவன் தோல்வியை சந்தித்து but she want to give another try. ஆனா அவ விடவே இல்லை. People also know that she has a problem with this issue of blood. சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு, நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு, அவ வாழுகிற இடத்துல ஜனங்களுக்கு தெரியும் that she has this problem. அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, because for past 12 years she been going here and there and trying her best, spending money here and there and trying to get here. ஆனா இந்த 12 வருஷம் இங்கேயே அங்கேயே அவள் முயற்சி பண்ணி அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ள இது அதுன்னு செய்து இவங்களை கேட்டு அவங்களை கேட்டு, ஓகே where is the best doctor, share if you know let me know. உனக்கு தெரியுமே என்கிட்ட சொல்லு, யாரை போய் பார்க்கலாம், எங்க போகணும், எல்லாம் செய்யணும். And they know throughout the time that she has a problem. Can I tell the truth? People around you may know that you have a problem. நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு பிரச்சனை இருக்கு என்று சொல்லி அறிந்தவங்களாக இருக்கலாம். They can call you. See, the problem is here. சுத்தி இருக்கவங்களை பார்த்து கூப்பிடலாம், இங்க பாரு பிரச்சனை வந்து விட்டது, இங்க பாரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. People can call you with any name, but you are more than a name. ஆனா நீங்க பேரை காட்டிலும், oh my God, what people name you, that's not how God called you.
எப்படி ஜனங்கள் உங்களை கூப்பிடுறாங்களோ அதே வண்ணமாக தேவன் உங்களை கூப்பிட போறதில்லை. Can I tell you, people of God, every your hard work, your prayer will be rewarded. உங்களோட ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கட்டாயம் வெகுமதி பெற்றுக் கொள்வீங்க. Somebody lift up and say, I will keep pushing myself. நான் தொடர்ந்து என்னைய I keep praying, I keep doing, I keep praying, I will keep working, I will keep moving, because I will be rewarded one day. Things will change in a day. ஒரு நாள்ல சகலமா மாற முடியும். ஒரு தொடர்ல சகலமா மாற முடியும். She is on the other side, இன்னொரு பக்கத்துல, and she never wait for God to touch her. அவ கடவுள் தொடணும்னு சொல்லி அவ காத்து கொள்ளல. With all her weakness, அவளோட பலவீனத்துல she began to reach out and touch the Lord. And immediately she will heal, and God know that. உடனே அவளுக்கு சபம் கிடைத்தது. கடவுளுக்கு அது தெரியும். And Jesus began to turn back and say, who touched me? யாரே என்னை தொட்டா? And disciples, they say, God, everybody is touching you. எல்லாருமே உன்னை தொட்டுக்கோ. What you mean, who touch you? எல்லாரும் தான் உங்களை நெருக்கி கொண்டு தொட்டு கொண்டு இருக்காங்க. I touch, he touch, Peter touch, John touch, James touch, everybody touch you. What you mean, God? எல்லாரும் தொட்டுக்கோ. Jesus said, no, my power went out. Somebody has touched me. No, after she received a touch, she became one of the crowd. கூட்டத்தில் ஒரு ஆளாக அவ சுகத்தை பெற்றுக்கொண்டு she was like, oh, this is enough for me. I have a touch. I get my miracle. என்னோட அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டுட்டேன். Now let me pull back myself. No, when you touch the Lord, you can't pull back yourself. தேவனால தொடப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா, தேவனை தொட்டுட்டீங்கன்னு சொன்னா, you cannot be one of many. எல்லாத்தோட கூட்டமா நீங்க இருக்க முடியாது. When you touch the God give you His identity over you. அவர் தன் நாமத்தை ஒரு பேரை உங்களுக்கு கொடுப்பா. And you will be somebody different within the crowd. கூட்டத்து மத்தியில தேவன் உங்களை வித்தியாசமாகதாக ஒரு ஆளாக தேவன் வைத்திருப்பா. அதனால்தான் the word of God so truthful. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு உண்மையானது. He say, you cannot be a tail, you will be head. நீ வாளா இருக்க முடியாது, நீ தலையா இருப்ப. You can't be a normal, you will be somebody who will be outstanding when you receive the touch. You are more than a name. You are more than a name. பேரை காட்டிலும் நீங்க சிறந்தவங்க. And Jesus said, I know someone has touched me. And she come out from the crowd and say, Lord, it is me. வீட்டில் போய் வசனம் படித்து பாருங்க. Search yourself and read. Immediately Jesus called. உடனே இயேசு சொல்லுகிறார், my daughter, மகளே, மகளே,
இவ்வளவு நாட்கள் என்ன சொல்லி உன்னை அழைத்தாங்கன்னு தெரியல. I don't know what people call you. I don't care what is your name. உன் பேர் என்ன, உன் தகுதி என்ன, உன்னோட எல்லை என்ன, உன்னோட குவாலிஃபை என்ன, உன்னோட பணம் எவ்வளவு இருக்கு, நீ என்னத்தை சாதித்த, எல்லாத்த சாதிக்கல. I doesn't care all this, but among all this crowd, இந்த இடத்துல நீ இருந்த வாழ்ந்த இடத்துல இந்த ஜனங்கள் மத்தியில I going to give you more than what I've given you. அவங்க உனக்கு கொடுத்த பேரை காட்டிலும் I have something, a greater name to give you. மேலான ஒரு பேரை வைத்து நான் உன்னை கூப்பிட போகிறேன். You are my daughter. நீ மகன். Her identity began to change. Her name began to change. அவ பேர் மாறுந்தது, அவனுக்கு சொல்லு மாறுந்தது. Now she can pray it proudly. I am a daughter of God, for Jesus called me my daughter. இயேசு என்னை பார்த்து மகளே என்று சொன்னார். Oh, how powerful is your God, that God is more than your name. உங்க பேரை காட்டிலும் தேவன் சிறந்தத. He call you his daughter and say you are just like me. No matter what people say about you. உன்னை குறித்து ஜனங்கள் என்ன சொன்னாலும், நீ உன்னை குறித்து என்ன நினைத்து வைத்தாலும், நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும், I can bring a change. And I can give you more than your name. People know Gideon is a savior, saving the harvest. ஜனங்கள் தெரியும் கிடியனை பத்தி. கிடியனா எதிராளி வரும்போது அவன் எல்லாரையும் பாதுகாப்பான். People know who is Gideon. People know about this woman, that she has a problem. அவளுக்கு பிரச்சனை இருக்கு, அவளுக்கு பணம் இல்லை, அவ தோல்வியை சந்தித்தவள், அவ பலவானவள், மீனமானவள். But Jesus gave them more than a name. பேரை காட்டிலும் சிறந்ததை கொடுத்தார். The Lord called Gideon, you are a mighty warrior. நீ ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி கிடியன் அழைத்தார். The Lord called this woman which has a problem, பிரச்சனை உள்ளவளை பார்த்து, and the Lord say you my daughter. நீ என் மகள். More than a name. More than a name. More than a name. உங்க பேரை காட்டிலும் உங்களை நீங்க யாரு என்று சொல்லி நினைத்து வைத்திருக்கிறீங்களோ, சுத்தி இருக்கிறவங்க உங்களை யாரு என்று சொல்லி முடிவு பண்ணி வைத்திருக்கிறாங்களோ, அதை காட்டிலும் தேவன் பெரிய காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். Let us stand in our presence of God and we say thanks to the Lord. More than a name. More than a name. Thank you, Lord. Thank you, Jesus. You are more than a name. உங்க பேரை காட்டிலும் நீங்க விசேஷமானவங்க. உங்களை யாருன்னு சொல்லுறாங்களோ அதை காட்டிலும் நீங்க விசேஷமானவங்க. You're more than that. You're more than that. You're more than that. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. More than a name. We want to say thank you for those who have joined us through this Facebook Live. Facebook Live la irundha yavarukkaga nandri. May God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Remember, you are more than a name. You are more than a name. You are more greater than who you are. உங்க பேரை காட்டிலும் நீங்க சிறந்தவங்க. உங்களோட அடையாள காட்டிலும் நீங்க சிறந்தவங்க. You are more than a name. சுத்தி இருக்கிறவங்களை பத்தி ஏதோ சொல்லி இருக்கலாம். But you are more than a name. அந்த பேரை காட்டிலும் நீங்க சிறந்தவங்க. Wherever you are, may God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். You are more than what you are thinking about yourself. உங்களுக்கு குறித்து யாராக நீங்க நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் நீங்க சிறந்தவங்க. Be blessed, people of God. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. In the name of the Lord. Amen. We see you next week. துதிய மகிமே